அண்மை செய்தி. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து 73 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுல தொடர்ந்து மீட்பு குழுவினர் பல்வேறு இடங்களில் இருந்து சடலங்களை மீட்டு வருகின்றனர். 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இதுவரை 73 பேரினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் மீட்கப்பட்ட உடல்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள்ல வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்தவர்களுடைய அடையாளம் காணும் பணியில் ஒரு பக்கம் நடந்து வருவதாகவும் அம்மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். அதே போல நிலச்சரிவுல சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த மீட்கப்பட்ட உடல்களினுடைய அடையாளம் காணும் பணி நடந்து வருவதாகவும், அதே போன்று உயிருடன் மீட்கப்பட்ட காயங்களுடன் மீட்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருவதோடு அங்கு போதுமான மருத்துவமனைகள் அருகில் இல்லாததனால மற்றொன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் நிலச்சரிவாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்காலிக மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தற்காலிக மருத்துவ முகாம்கள்ல மீட்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை அளிக்கக்கூடிய பணிகள், அவர்கள் அந்த மருத்துவ முகாம்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் இவை எல்லாமே அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அம்மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக 73 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த காட்டாற்று வெள்ளம் இன்னும் வடியாததனால தொடர்ந்து காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்வதனால் மீட்பு குழுவினர் மற்றொரு கரைக்கு செல்வதில் சிரமம் இருக்கிறது. எனவே மீட்பு குழுவினர் தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடன் இணைந்து அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மீட்பு குழுவினரும் இந்த கயிறு மூலமாக கயிறுகளை கட்டி ஆற்றினுடைய ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு மீட்பு குழுவினர் சிலர் நீந்தி சென்றிருக்கிறார்கள். கயிறுகளை பிடித்துக் கொண்டே நீந்தி சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டு வருவதில் மற்றொரு கரையிலிருந்து கொண்டு வருவதில் சிரமம் இருக்கிறது. அதே வேளையில சடலங்களாக மீட்கப்பட்டவர்களையும் உடல்களையும் கொண்டு வருவதில் சிரமம் இருக்கிறது. எனவே ஆற்றினுடைய இரண்டு கரைகளுக்குமே கயிறுகளை கட்டி அதன் மூலமாக சடலங்களை மீட்கக்கூடிய பணி, உயிருடன் மீட்கப்பட்டவர்களை அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது. இந்த பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு உபகரணங்களையும் கொண்டு அந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த மாநிலத்தில் உள்ள பேரிடர் மீட்பு குழுவினரும் அந்த ஆற்றில் நீந்தி வெவ்வேறு கரைகளுக்கு சென்று, அதாவது பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே உயிரை பணயம் வைத்து பல்வேறு இடங்களில் இந்த மீட்பு குழுவினரை சென்று இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக மாநில அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுல சில இடங்களுக்கு இன்னும் சென்றடைய முடியாத நிலை இருக்கிறது. இந்த சுழல்மலையை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு ஆற்றில் இன்னும் காட்டாற்று வெள்ளம் வடியாதனால சில பகுதிகளுக்கு இன்னும் என்ன நிலை என்பதை கண்டறிய முடியவில்லை எனவும், எனவே வனத்துறை மூலமாகவும் அதே போன்று மற்ற அரசு அதிகாரிகள் மூலமாகவும் அங்கே ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி அங்கிருந்து அதை கண்காணிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடலாமா என்று ஆலோசனை செய்து வருகின்றனர். என்றாலும் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக இந்த மீட்பு பணிகளுக்கு பல்வேறு சிக்கல்கள், தடங்கல்கள் ஏற்படுகிறது என்ற பொழுதும் அவர்கள் தீவிரமாக இந்த மீட்பு பணியை மேற்கொள்வதற்கு இந்த பல்வேறு இடங்களுக்கு சென்று, அதாவது பாதிப்புகள் ஏற்பட்ட இடங்களுக்கு எல்லாம் சென்று தொடர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையில பல்வேறு இடங்கள்ல இன்னும் புதையுண்ட நிலையில் சடலங்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சூரல்மலை என்ற பகுதியில் இயங்கிய பல்வேறு விடுதிகள், அந்த விடுதிகள் எல்லாமே இந்த காட்டாற்று வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த விடுதிகளில் தங்கியிருந்தவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து இன்னும் தெரியாமல் இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வயநாடு ஒரு சுற்றுலா தலம் என்பதனால அந்த சுற்றுலா தலத்திற்கு வயநாட்டிற்கு நிறைய பேர் சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த பகுதிக்கு சென்றவர்களுடைய நிலை என்ன என்பதை தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தால் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், அவற்றின் அடிப்படையில் அவர்களுடைய நிலை என்ன, தற்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு, உறவினருக்கு தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் இங்கிருந்தும் தமிழகத்தில் இருந்தும் 9 பேரிடர் மீட்பு குழுவினர், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் கேரளாவிற்கு வயநாட்டுக்கு விரைந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று மாலைக்குள் சென்றடைவார்கள் என்றும் மீட்பு உபகரணங்களுடன் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.